ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் 1, 2024. நாம் அனைவரும் பகவானுடைய குழந்தைகள். அவர் கூறிய பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். மனித குருமார்களின் வழிப்படி நடப்பவர்கள் அல்ல, பரம சத்குருவாகிய பரமாத்மாவின் வழிப்படி நடக்கக்கூடியவர்கள். நான் உங்களோடு எப்போதும் துணைவனாக இருக்கிறேன் என்று பாபா கூறியிருக்கிறார். எனவே சதா நினைவில் வைப்போம். சர்வசக்திவான் எனக்கு துணைவராக எப்போதும் என்னுடன் உறுதுணையாக இருக்கிறார். அவ்வாறு செய்வோமானால் நாம் பயமற்றவராக, கவலையற்றவராக ஆகிவிடுவோம். இதுவும் யோகத்தின் ஒரு சொரூபமாகும். அதாவது தந்தையின் குடைநிழலை சதா தலை மீது அனுபவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு நினைவு செய்வோமானால் நமக்கு அவரது மிகுந்த உதவி கிடைக்கப்பெறும். நீங்கள் மிகுந்த பலவீனமானவராக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு வல்லமை படைத்தவரோடு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் தைரியம் வந்துவிடும். அதுபோன்று சர்வசக்திவான் என்னோடு இருக்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குறுதி எனக்கு அவர் வழங்கியிருக்கிறார் என்பதை நினைவில் கொள்வோமானால் நாம் மிகுந்த சக்திசாலியாக ஆகிவிடுவோம். உண்மையில் அவர் உறுதுணை புரிகிறார். அவரை நினைவு செய்வோம். நினைவினால் அவரோடு தொடர்பு கொள்வோம். அப்போது அவரது உதவி கிடைக்கப்பெறும். ஒருவேளை நாம் அந்த நேரத்தில் நினைக்காவிட்டாலும் கூட முன்பு நாம் நீண்ட காலம் நினைத்திருப்போமானால், அவர் கூறிய வழிப்படி நடந்திருப்போமானால் அவரது சக்திகள் நமக்கு கிடைக்கப்பெறும். இதன் மூலம் நாம் கவலையற்றவராக, பயமற்றவராக ஆகிவிடுவோம். ஒருவர் தனியாக இருக்கிறார் என்றால் பிரச்சனைகள் வரும்போது மிகவும் கவலைப்படுவார். ஆனால் சக்தி வாய்ந்த ஒருவர், நல்ல ஞானமுள்ள ஒருவர், கூடவே வந்து உதவி செய்யக்கூடிய ஒருவர், பெரிய மனிதர்களோடு நல்ல தொடர்பு கொண்ட ஒருவர் நம்முடன் கூட இருப்பாரானால் அப்போது பயம் இருக்காது. நமக்கோ சர்வ வல்லமை படைத்த தந்தையே கிடைத்துவிட்டார். அவரோடு நல்லதொரு தொடர்பினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அநேக பிராமணர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், பகவானோடு ஆழமான நெருக்கமான உறவை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. புத்தி வேறு வேறு உறவுகளில் சிதறி கிடப்பதனால் தந்தையினுடைய உறவின் ஆன்மீக பெருமிதம் ஏறவில்லை. எந்த விஷயமானாலும் முதலில் நாம் தந்தையை தொடர்பு கொள்ள வேண்டும். 1000 புஜங்களை கொண்ட தந்தையை விட்டுவிட்டு நாம் பொதுவாக 2 கைகளை கொண்டவர்களிடம் உதவி நாடி செல்கிறோம். மனிதர்களோடு அதிகமாக தொடர்பு வைக்கிறோம். உதவியை வேண்டியும் மனிதர்களிடம் முதலில் செல்கிறோம். இதற்கு மாறாக நமக்கு நான் சர்வசக்திவானோடு இருக்கிறேன், அவர் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்று நினைவு செய்து கொண்டே இருப்போமானால் அவரது சக்திகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். மேலும் நடைமுறையில் அனுபவம் செய்வோம். ஏதோ விஷயம் வருகிறது என்றால் சர்வசக்திவான் என்னோடு இருக்கிறார் என்று நினைவு செய்வோம். அப்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். உண்மையில் சர்வசக்திவான் தந்தையினை மனதால் அழையுங்கள். வந்துவிடுங்கள் பாபா, எங்களுக்கு உங்களது உதவி தேவைப்படுகிறது, கீழே வந்துவிடுங்கள் என்று அழைப்போம். உதாரணத்திற்கு, உங்களுக்கு ஏதோ கடுமையான நோய் வந்துவிட்டது, பக்கத்தில் மருத்துவர்கள் யாரும் இல்லை. உடனே பாபாவை அழைத்து கொள்ளுங்கள். சர்வசக்திமான் பாபா, நீங்கள் வந்துவிடுங்கள், என் தலை மீது கரம் வையுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள், எனது நோயினை குணப்படுத்துவதற்கு மருந்து கூறுங்கள் என்று பாபாவோடு மானசீகமாக பேசுவோம். அப்போது தந்தையினுடைய டச்சிங் உங்களுக்கு கிடைத்துவிடும். எங்கிருந்தாவது உதவி வந்து சேரும். அந்த சுப்ரீம் சர்ஜனுடைய நினைவு உங்களுக்கு மிகுந்த சுகத்தை வழங்கும். பகவான் சுப்ரீம் சர்ஜனாகி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அனுபவம் செய்வீர்கள். மிகுந்த நம்பிக்கையோடு பாப் தாதாவை அழைப்போம். மேலும் சங்கம யுகத்தில் சுயம் பகவான் எனக்கு உறுதுணை புரிகிறார் என்ற உணர்வு ஏற்படும். சற்று சிந்தித்து பார்ப்போம்.
நாம் 5000 வருடங்களின் வாழ்க்கை பயணத்தில் கடைசி நிலைக்கு வந்துவிட்டோம். உலக சூழலே மோசமாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் நமது கரங்களில் பகவான் ஸ்வர்க்க அரசாட்சியை கொடுக்கிறார் என்றால் இந்த பயணத்தில் தொடர்ந்து பயணிக்க வேண்டுமல்லவா? சிந்தித்து பார்ப்போம். இந்த வாழ்க்கை பயணத்தில் பகவானே நமது துணைவராக இருக்கிறார். இவ்வுலகில் வேறு யாருக்காவது பகவானுடைய துணை கிடைத்திருக்கிறதா? ஒருவருக்கு திருமணம் நடக்கிறதென்றால் அந்த வாழ்க்கை துணை நல்லவராக இருந்தால் அந்த வாழ்க்கை பயணமானது அன்பு நிறைந்ததாகவும் இனிமையானதாகவும் அமைதி நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் ஆகிவிடுகிறது. அதுவே அதற்கு மாறான புறம்பான விஷயம் நடக்குமென்றால் அந்த வாழ்க்கை எத்தனை தொந்தரவுகள் நிறைந்ததாக ஆகிவிடுகிறது. நமது வாழ்க்கை பயணத்திலோ பகவானே நமக்கு உறுதுணையாக கிடைத்து விட்டார். இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.